8% ஜெயபிரதா ஜிவிடி டீம்ல இருந்து பேசுறேன். என்னோட அப்ளைனர் ஆனந்த் பிரதர், தினேஷ் பிரதர். நான் வந்து வெயிட் லாஸ் ப்ராடக்ட் பத்தி தான் பேச போறேன். அதாவது நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண உடனே நான் செகண்ட் டே வந்து மதியம் 1 o'clock நான் ஃபீட்பேக் ட்ரைனிங் பார்த்தேன். அப்போ வெயிட் லாஸ் ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருந்தாங்க. நான் உடனே அப்ளைனர் கால் பண்ணி நான் கேட்டேன், இது உண்மையா சிஸ்டர், இது ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு கேட்டப்ப ட்ரை பண்ணலாம் சிஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. நான் யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அந்த டே 2 ட்ரைனிங் நான் ஈவினிங்கே நான் போய் ஷாப்ல தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணேன். எங்க வீட்டில் திட்டினாங்க. என்னன்னா, நான் வெளியில நிறைய அமௌண்ட் போட்டிருக்கேன் வெயிட் லாஸ்க்காக. என் ஹஸ்பண்ட் வந்து 107 கிலோ இருப்பாங்க. எங்க போனாலுமே இதனால நான் நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன். அவங்க வந்து உட்காந்துட்டே தூங்கிடுவாங்க. வண்டியில போறப்ப நிறைய ஆக்சிடென்ட், நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்தேன். ஸ்கூலுக்கு என் பொண்ணை கூப்பிட போனா கூட என் பொண்ணு வந்துட்டு அப்பா வர வேணாம்னு சொல்லுங்கம்மா, பிள்ளைங்களா கேலி பண்றாங்க. நான் இதனால ரொம்ப ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்தேன் நான். அதுவும் ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கைன்னு எனக்கு சத்தியமா தெரியல. நான் என் சிஸ்டர் அந்த சிஸ்டர்ட்ட நான் கேட்டதுமேவும், சிஸ்டர் எனக்கு இன்கம் கூட எனக்கு வேண்டாம், நான் வந்து எனக்கு இதுல நம்பிக்கை வருது, ஆனா நான் இதை வந்து நான் எடுத்தா எனக்கு கண்டிப்பா ரிசல்ட் வருமா, நான் இன்கம் கூட நான் பின்னாடி பாத்துக்கிறேன், எனக்கு வெயிட் லாஸ் பண்ணா போதும், இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் பிரதர்ட்டையுமே நான் கேட்டுட்டே இருப்பேன். நீங்க ட்ரை பண்ணுங்க சிஸ்டர்னு பிரதர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு இந்த ப்ராடக்ட் எடுத்துக்கிறதுக்காக. நான் ஃபர்ஸ்ட் 1 year பேக் நான் ஜாயின் பண்ணிட்டு நான் வந்து லெஃப்ட் ஆயிட்டேன். மறுபடியும் நான் ஜாயின் பண்ணி வீட்டுல திட்டினாங்க, என்ன நம்பிக்கையில நீ இவ்வளவு அமௌண்ட் போட்டு நீ இந்த ப்ராடக்ட் வாங்க போற, வெஸ்லிம் ஷேக், வெஸ்லின் டீ கேப்சூல்ஸ், அப்புறம் ஃபிளாக்ஸ் ஆயில் எல்லாமே நான் எடுத்தேன். என்ன நம்பிக்கையில இவ்வளவு காசு போடுற, உனக்கு இவ்வளவு காசு எங்க இருந்து வருதுன்னு தான் என் ஹஸ்பண்ட் கேட்டாங்க. இல்ல, நான் ட்ரை பண்ணி நான் சேர்த்து வச்ச காசுல தான் நான் வாங்கி தரேன், எனக்காக ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னேன். ஒரு 1 week ட்ரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஹெட் பெயின் எல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு, உள்ள உடம்பு இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவாய்ட் பண்ணாங்க. ஜெயபிரியா சிஸ்டர் கால் பண்ணி நான் கேட்டப்ப 1 week விட்டுருங்க சிஸ்டர், மறுபடியும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. 1 week கழிச்சு டப்பா வாங்கிட்டேன், வாங்கினதுக்காகவாது ட்ரை பண்ணுங்க, அந்த காசு வேஸ்டா போயிடும், ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நம்பிக்கை வரும் அப்படின்னு சொல்லி நான் மறுபடியும் ட்ரை பண்ணேன். மறுபடியும் இன்னொரு நெக்ஸ்ட் மந்த் நான் டப்பா போட்டாலுமே இன்னுமா முடியல, இன்னுமா நீ வாங்கினேன்னு கேட்பாங்க. இல்ல, இது நான் மறுபடியும் பழசுதான் அப்படின்னே சொல்லுவேன். இப்ப கண்டினியூஸா அவர் எடுத்து ஒரு 2 month கண்டினியூஸா எடுக்க ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எனக்கு வேண்டாம், எனக்கு ரொம்ப ப்ராப்ளம், வாக் போசனா வாக்கிங் போவே மாட்டாரு, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாரு, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னே சொல்லுவாரு. 2 மாசம் கழிச்சு அவராவே வாக்கிங் போனாரு. நல்லா இருக்குப்பா, நீ வாங்கி கொடுப்பா, நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துச்சு, பரவாயில்ல இவ்வளவு தூரம் பண்றாரு, நம்ம மறுபடியும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு. நான் இப்பயும் வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ப்ராடக்ட். இப்ப 107 கிலோல இருந்து 90 கிலோ குறைஞ்சிருக்காரு. என்ன எல்லாருமே கேக்குறாங்க, இவ்வளவு தூரம் வெயிட் குறைஞ்சிருக்காரு, எப்படி என்ன பண்ண, என்ன மாயாஜனம் பண்ணன்னு தான் என்ன கேக்குறாங்க, கால் பண்ணி கேக்குறாங்க. ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்றாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே சொல்றாங்க, அளவு ஒய்ஃப் ஒர்க் பண்றாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க வெயிட் லாஸ் பண்ண. எனக்கு ரொம்பவுமே பெருமையா இருக்குது. நான் ஜாயின் பண்ணதுல இருந்து இன்னைக்கு நான் அச்சீவ் பண்ணதே இது ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரும் ப்ராடக்ட் மேல ஒரு நம்பிக்கை இல்லாம என்னை ரொம்ப கேலி பண்ணாங்க. என்னமோ ஒர்க் பண்ற, என்ன ப்ராடக்ட் நீ சொல்ற, இதெல்லாம் ரொம்ப எங்க வீட்லயே பேசினாங்க. நீ ஜிம்முக்கு போன, என்னென்னமோ பண்ண, அதெல்லாம் குறையில, மாசம் 10,000 ரூபாய் கட்டின குறையில, இங்க ஒரு அமௌண்ட் போட்டு நீ வாங்குற, அதுல உனக்கு குறைஞ்சிருமான்னு ரொம்ப என் சிஸ்டர் எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. வரப்பெல்லாம் கேட்பாங்க. நானும் வெயிட் போட்டு போட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஆனந்த் பிரதர்ட்ட சொல்லுவேன், பிரதர் வெயிட் குறையவே இல்லை பிரதர் அப்படின்னு. சிஸ்டர் ட்ரை பண்ணுங்க சிஸ்டர், அடுத்த மந்த் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஆனந்த் பிரதர், தினேஷ் பிரதர் ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க. இந்த மாதிரி அப்ளைனர் கிடைக்க நான் ரொம்பவுமே கொடுத்து வச்சிருக்கணும். ஒர்க்குலயுமே சரி, இப்போ ப்ராடக்ட் ப்ராடக்ட் வாங்குறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்ப இந்த வெயிட் லாஸ் ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. எங்க வீட்ல இப்ப எல்லாருமே ஒரு தலைவலினா கூட உன் சைடு எனக்கு ப்ராடக்ட் வாங்கி கொடுன்னு கேட்கற அளவுக்கு இந்த வெயிட் லாஸ் எனக்கு அந்த அளவுக்கு இந்த வேலையில எனக்கு இருக்கு, நம்பிக்கை இருக்கு. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நான் எடுத்துக்கிற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம சைடு தான் நான் எடுத்துக்கிறேன். என் பொண்ணு எல்லாம் கேக்குறாங்க, எனக்கெல்லாம் எந்த ப்ராடக்ட்டுமே இல்லையாம்மா, எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் கம்மிஸ் அந்த இதுமே எடுத்துட்டு இருக்கேன். நான் மந்த் நான் ப்ராடக்ட் போட்டாலே கம்மிஸ் மிட்டாய் போட்டுருவேன். போடலைன்னா எங்க வீட்ல சண்டை வரும். என் பொண்ணு கேட்பா, என்னம்மா உங்களுக்கு மட்டும் வாங்குறீங்க, எங்களுக்கு வாங்கி தர மாட்டீங்களா அப்படின்னு சண்டை போடுவா. ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து இந்த வெயிட் லாஸ் பண்ணாதுக்கு முதல்ல எங்களுக்கு செகண்ட் பேபியுமே எங்க போனாலுமே வெயிட் குறைக்கணும், அட்டாக் வர சான்சஸ் இருக்கு, வெயிட் குறைச்சா மட்டும்தான் பேபியுமே நீ கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்ட்டாங்க. இந்த தருணத்துல நான் ஒரு ஹாப்பி மூமெண்ட்ல இருக்கேன். என் ஹஸ்பண்ட் வெயிட் குறைஞ்சது மூலமா இப்ப நான் 5 month நான் பிரெக்னண்டா இருக்கேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இது வந்து வெஸ்டேஜால மட்டும் தான் முடிஞ்சிச்சு. வேற எங்கேயுமே நான் ஹாஸ்பிட்டல் போனேன், எங்கெங்கயோ போனேன், என்னால அது முடியல. தேங்க்யூ வெஸ்டேஜ், ஐ லவ் மை வெஸ்டேஜ் ஒர்க். தேங்க்யூ பிரதர், விஷ் யூ வெல்.